அவ்வளவு வந்து தனித்துவமா ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்க. எதுக்காகவும் நான் இப்படிலாம் ஒரு மாதிரி தன்னோட நிலையை தாழ்த்திட்டு போவாங்க இல்லையா, அப்படிலாம் இவங்க எல்லாம் போகவே மாட்டாங்க. அதாவது 20 வயசுல கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் 40 வயசுல கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கடைபடாம இருக்கவே இருக்காது. இவங்களுக்கு என்ன மாதிரியான கரியர் எல்லாம் செட் ஆகும்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இதே வந்து என்னோட பிடிச்ச மாதிரி நான் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் அது வந்து ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும், செயல்பாடுதான் கொண்டு வரதுக்கான டைம் பீரியட் அப்படின்றது இருக்கும் இல்லையா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள் நிறைய அனுபவசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வாழ்க்கையில. சோ அப்ப நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவையான ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய நபரே யார் அப்படின்னா சனி பகவான் தான். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே வந்து நம்ம ஏன் தான் அப்படி இருக்கும் நமக்கே தெரியலப்பா அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. சோ இந்த கேரக்டரா நம்மகிட்ட இயல்பாவே ஒட்டி போகக்கூடிய ஒரு குணாதிசயம் அப்படின்ட்டு இருக்கும். யாருக்காகவும் எதையும் மாத்திக்க மாட்டோம் அப்படின்லாம் சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருப்போம் இல்லையா. இதெல்லாம் ஏன் அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சுக்க போறோம். சோ காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம் சொல்லக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி. நீங்க மகர ராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நான் சொல்லக்கூடிய குணாதிசயம் உங்களுக்கு இருந்தே தீருங்க. அதாவது சனி அதிபதிங்க இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பே வந்து 10ஆம் இடம் அப்படின்னாலே தொழிற்ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. சோ அப்ப நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவையான ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய நபரே யார் அப்படின்னா சனி பகவான் தான். சோ அதனாலதான் வந்து உங்களுடைய ராசியில வந்து அவர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய நிலை, ஆட்சி அதிபதியா இருக்காரு இல்லையா. அப்ப நம்ம எப்படி இருப்போம், பழமையில் புதுமைவாதி, புதுமையில் பழமைவாதின்னு சொல்லக்கூடிய ஆள்கள் தான். அதாவது எந்த நிலைமைக்கு போனாலும் நான் இருந்த இடத்த மறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப ரொம்ப நேர்மை உண்மை அப்படின்னு ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள்ங்க. அதாவது செவ்வாய் உச்சம் அடையக்கூடிய ராசி, உங்களுக்கு குரு நீச்சம் அடைவர், கடின உழைப்பாளிகள், வேறு சிந்துற அளவுக்குனாலும் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு நினைச்சு உழைக்கக்கூடிய நபர்கள், உண்மையா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளவு வந்து தனித்துவமா ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்க. எதுக்காகவும் நான் இப்படிலாம் ஒரு மாதிரி தன்னோட நிலையை தாழ்த்திட்டு போவாங்க இல்லையா, அப்படிலாம் இவங்க எல்லாம் போகவே மாட்டாங்க. எப்பயுமே நேர்மை உண்மை அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் தான். சனி அதிபதி அப்படிங்கிறப்பவே ஆல்ரெடி நீதிமான் சொல்லக்கூடிய அமைப்பா ஆயுள்காரகன் சொல்றாங்க, கர்மக்காரகன் சொல்றாங்க, தர்மக்காரகன் சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்களை வந்து ஒரே இடத்துல வச்சிருக்கக்கூடிய நபர் யாருன்னா நம்ம சனி பகவான். அப்ப அந்த சனி பகவானுடைய ஆட்சி அதிபதியா இருக்கக்கூடிய ராசியை நீங்க இருந்துட்டு நீங்க மட்டும் எப்படிங்க நடிப்பீங்க, உங்களுக்கு அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற விஷயம் தான். பழமை அப்படின்னு சொல்லணும் இல்லையா. எப்பவுமே வந்து பழமை மாறாத குணம் அப்படின்றது இயல்பா எல்லாருக்கும் இருக்கவே இருக்காது. அதாவது ஒருத்தர் நம்ம கஷ்டப்பட்டு முன்னுக்க வந்துட்டேன் அப்படிங்கிறது அது ஒரு கெத்து, அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன். பட் கஷ்டப்பட்டு முன்னுக்க வர்றதுக்கு எத்தனை பேர் உதவி பண்ணிருப்பாங்க, அதை நன்றி மறக்காம என்னைக்குனாலும் அதுக்கான விஷயங்களை வந்து ஒரு நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா உங்களுக்கு நிகர் வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் லைஃப் யாரு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் உண்டு. பொதுவாகவே மகரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கெரியர் அதுதான் ஃபர்ஸ்ட் லைஃப், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் அப்படின்ற மாதிரி. வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரம்பா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத நபர்கள் யாரு பர்டிகுலரா பாத்துக்கும் போது பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். யாரையும் துரோகம் பண்றது, ஏமாத்துறது, பொய்யான நடிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வராத காரியம். நிறைய இடங்கள்ல உண்மை நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் தான். வேகம், அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மனசு மட்டுமே வேக வேகமா செயல்படும், பட் நிதானமா அப்படின்றதுதான் மனசு மட்டும் தான் செயல்படும், பட் செயல்பாடுகள் வந்து ரொம்ப நிதானமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எப்பவுமே வாழ்க்கையில ஈஸியா வேக வேகமா அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஆனா வேக வேகமான்றதை விட இவங்களுக்கு எல்லாமே தடை தாமதமா தாங்க அமையும். அதாவது 20 வயசுல கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் 40 வயசுல கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு வேலை நமக்கு உடனே நடக்கணும் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஸ்லோவா நடந்தாலும் ஸ்டெடியா ஸ்டாண்டர்டா எப்பயுமே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி அமைப்பா இருக்கும். தாமதம் அப்படிங்கிறது வந்து நம்ம தவறா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் வந்தக்காரகன் தாமத தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இயல்பாவே வந்து பார்த்தோம்னா ஸ்லோவா தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். எனக்கு 20 வயசுல இது கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும், இதே வந்து என்னோட பிடிச்ச மாதிரி நான் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் அது வந்து ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும், செயல்பாடுதான் கொண்டு வரதுக்கான டைம் பீரியட் அப்படின்றது இல்லையா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள் நிறைய அனுபவசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே நான் கஷ்டப்பட்டு அனுபவிச்சு கத்திருக்கேங்க, எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இறங்கி களத்துல இறங்குற வரைக்கும் தாங்க யோசிப்போம், இறங்கிட்டோம்னா நாங்க சக்சஸ் தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை. முகம் சொல்லிக்க மாட்டாங்க. அதாவது ஐயோ அறுவறுப்பா இருக்கு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அந்த இடத்துல உதவின்னு செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இறங்கி செய்வாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நியாயம் நீதி நேர்மை அப்படிங்கிறதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைதான். சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கடைபடாம இருக்கவே இருக்காது. இவங்களுக்கு என்ன மாதிரியான கரியர் எல்லாம் செட் ஆகும்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஐடி ஃபீல்ட் ரிலேட்டடான விஷயங்கள், களமிறங்கி வேலை பார்க்கக்கூடிய அனைத்து பணிகளுமே எடுத்துக்கலாங்க. வேலை பாக்குறாங்க அப்படின்னா ட்ரெஸ் அழுக்காகாம இருக்காதுன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி அமைப்புல இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமா எப்பவுமே வேகம் துடிப்பு அப்படின்ற மாதிரி நிறைய மெஷினரிஸ் எல்லாம் அதாவது பிரிச்சு வேலை பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லாத்தையும் எடுத்து அக்சசரிஸ் எல்லாம் எடுத்து பிரிச்சு போட்டா கூட அடுத்து திருப்பி வந்து அரேஞ்ச்
பாலிஷ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழகா வந்து வடிவமைக்கக்கூடிய நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய நிலை. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஓய்வுன்றதை எடுத்துக்கவே கூடாது, எப்பயுமே இயங்கிக்கிட்டே இருக்கணும். தன்னோட வேலையும் சரி மைண்டும் சரி ரொம்ப வந்து எப்பயுமே இயக்கத்திலேயே வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் அவர் கொடுப்பாரு, பட் நம்ம எடுத்துக்க கூடாது. இதான் இங்க ரொம்ப ஹைலைட். ஏன்னா உங்களுடைய ராசியில தான் செவ்வாய்ன்றது உச்சமரக்கூடிய நிலை. எந்த அளவுக்கு வேகமாகவும் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களோட உடல் உழைப்பையும் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நோய் தாக்கம் கூட இல்லாம இருக்கலாம். ஓவராலா பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லவங்க தாங்க. மகர ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பழமைன்றதை விட பழமையில் புதுமைவாதின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கருத்துக்கள் வந்து ஏற்புடையதா இருக்கணும், நியாயமா. ஒரு ஒண்ணும் இல்ல அநியாயத்துக்கு துணப்பவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் இவங்க எல்லாம் போகக்கூடிய ஆள் கிடையாது. ரொம்ப ரொம்ப நியாயமான நபரா இருக்கிறதுக்கான தன்மைகள் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கேரக்டர். அழகா ஹேண்டில் பண்றவங்களுக்கு, ரொம்ப கூட டிராவல் பண்றவங்களுக்கு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாங்கன்னா சம நல்ல ஃப்ரெண்டு, நல்ல லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, முதல்ல அவங்களோட கெரியருக்கு முக்கியத்துவம், அதுக்கப்புறம் தாங்க மத்ததெல்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. வேலைக்கு போறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, வீட்டுல ஒய்ஃப்க்கு மத்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கெரியருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லேட்டா கிடைக்கும், லேட்டா கிடைக்குதேன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைச்சு நம்ம எப்படி நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெட்டரா இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை வந்து பாசிட்டிவா வச்சுக்கோங்க. முடிஞ்சு போன விஷயங்களை பழச நினைச்சு கவலைப்படுறதுனால இங்க எதுவுமே மாறாது. சோ இருக்கிற காலத்தை எப்படி அழகா மகிழ்ச்சிகரமா மாத்த முடியுன்ற நிலைக்கு உங்களுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ உங்களுக்கு வந்து எந்த கடவுளுடைய வழிபாடு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பெரியவங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இதை தாண்டி ஆயுதம் ஏந்திய தெய்வ வழிபாடு, உக்கிர தெய்வ வழிபாடுகள் ரொம்ப சிறப்புங்க. அதாவது காளியா இருக்கட்டும், வாராகியா இருக்கட்டும், அல்லது கருப்பசாமியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆயுதம் ஏந்திய தெய்வ வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். சோ எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் சரி உங்களுக்கு தடைகள் இருக்கு, எனக்கு வந்து இது நிறைவேறாத ஆசையா இருக்கு, இதை நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா இந்த கடவுள் வழிபாடெல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். உங்களை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இது ரொம்ப 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 கம்மியான பதிவுகள் கொடுத்திருக்கேன். இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அடுத்தடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.